இன்றைக்கி நாம் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஜீரண சக்தியும் அதிகரிக்கக்கூடிய தண்டாய் மில்க் எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்டாய் மில்க் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளாக அந்த மில்க்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபந்தான். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்டாய் பவுடர் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கடாயில் சரியாக 1/4 கப் அளவுக்கு பாதாம், இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சிட வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு செகண்டுக்கு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வறுப்பட்டதும் 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை இவ்வளவும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளரி விதை கொஞ்சம் வந்து வெடித்து வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மற்றபடி இன்னும் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இதில் நம்ம ஸ்பைசஸ் போடுறோம் அப்படின்னா 1 ஏலக்காய், 5லேருந்து 6 நல்ல மிளகு வந்து சேர்க்கணும். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் ரோஸ் நல்லா காய வச்சது, இதை வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். இவ்வளோவும் போட்டு பண்ணோம் அப்படின்னா தான் அதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க. இப்போ அந்த பாப்பி சீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெடித்து வரும், பாப்கார்ன் மாதிரி வெடித்து வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே பாருங்கள், அந்த பாப்பி சீடை, அந்த கஸ்கஸா எல்லாமே நல்லா இந்த மாதிரி வெடித்து வந்திருக்கு. இப்போது இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுங்க. ரொம்ப போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிக்கும். பாதாம்லேருந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரையாக அரைச்சி எடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தண்டாய் மில்க் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஏர்டைட்டான ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. நீங்கள் எப்போவாவது நல்லா சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னா இதில் 1 டீஸ்பூன் எடுத்து நம்ம வந்து தண்டாய் மில்க் ஷேக் ஏதாவது பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த தண்டாய் பவுடர் வச்சு நம்ம மில்க் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தண்டாய் மில்க் பவுடர் வந்து சேர்க்கணும். இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சுகர் விருப்பம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சாஃப்ரான் போட்டிருக்கேன், குங்குமப்பூ. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுட்டு இதில் வந்து மில்க் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனேவே சர்வ் பண்ணிடலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக தான் இருக்கணும். இதுவே நீங்கள் கூலிங்காக வேண்டாம் அப்படின்னா நார்மல் மில்க் மட்டும் சேர்த்து நீங்கள் வந்து கலந்து குடிச்சிக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது வந்து டெய்லி நம்ம 1 கப் வச்சு குடித்தோம் அப்படின்னா உடம்பு அவ்வளோத்துக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா தூவிட்டு கொஞ்சமாக ரோஸ் பெட்டலும் தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே உடம்புக்கு அருமையான இந்த மில்க்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.